அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 19/12/2025 மார்கழி மாதத்தின் 4ஆம் நாள் வெள்ளிக்கிழமையில் ஹனுமன் ஜெயந்தி. மார்கழி அமாவாசையும் மூலம் நட்சத்திரம் கூடி வரக்கூடிய இந்த நாளில் செய்ய வேண்டிய நிறைய சூட்சம பதிவுகளை நமது சேனலில் நான் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன். நான் போடக்கூடிய பதிவுகளில் எது உங்களுக்கு சாத்தியமோ, எதன் மேல் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ அதை நம்பிக்கையோடு செய்ய, நிச்சயமா நல்லது நடக்குங்க. இந்த ஹனுமன் வழிபாடு முக்கியமா எதற்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தைரியம் உண்டாகுவதற்கு, மனோ வலிமை உண்டாகுவதற்கு, மன உளைச்சல்கள் நீங்குவதற்கு, கணவன் மனைவி பிரச்சனை தீர்வதற்கு, 2 பேருக்குள்ளும் புரிதல் உண்டாகுவதற்கு, குழந்தைகளுக்கு நினைவாற்றல் உண்டாகுவதற்கு, இப்படி நிறைய விஷயங்கள், காரிய தடைகள், அது மாதிரி திருமண தடை நீங்குவதற்கு நிறைய விஷயங்களை சொல்லலாம் இந்த ஹனுமன் வழிபாடு. அதிலும் குறிப்பாக ஹனுமன் ஜெயந்தி நாளில் நாம் ஹனுமனை வழிபடும் போது நாம் நினைத்த காரியங்கள் எல்லாம் நினைத்தபடி நடக்கும். ஹனுமனுக்கு பிடித்த இந்த பொருட்களை உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்தாலும் சிறப்பு, உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹனுமன் கோவிலுக்கு வாங்கி கொடுத்தாலும் சிறப்பு. அது என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலம் தெரிஞ்சுக்கலாம். பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு. மார்கழி அமாவாசை, ஹனுமன் ஜெயந்தி. இந்த நாளில் நீங்கள் ஆதரவற்றவர்களுக்கு உணவளித்தால் அவர்கள் ஆசையுடன் உங்களுக்கு 16 செல்வங்களும் நிச்சயமாக தேடி வரும். முன்னோர் சாபம் நீங்கும். பூஜை பொருட்கள் வாங்க நினைத்தாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள், என்னால் என் பிரச்சனையை சமாளிக்க முடியல, என் பிரச்சனைகளுக்கு பரிகாரங்கள் செய்து கொடுக்க முடியுமா அப்படின்னா தாராளமாக வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்க. தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு எதுவுமே கிடையாது. எல்லா பிரச்சனைகளுக்குமே தீர்வு இருக்கு. செலவு செய்துதான் அதற்காக பரிகாரம் செய்துக்கணுமா அப்படின்னு நினைக்காதீங்க. பொதுவான பரிகாரங்களும் நான் உங்களுக்கு சொல்றேன், செலவு செய்து செய்யக்கூடிய பரிகாரங்களும் சொல்றேன். நான் சொல்லக்கூடியதில் எது உங்களுக்கு சாத்தியமோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து நம்பிக்கையோடு செய்யுங்க. நிச்சயமாக நல்லது நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். நாளைய தினத்தில் நீங்கள் வாங்க வேண்டிய அந்த பொருட்களில் முதல் இடத்தை பிடிப்பது துளசி, 2வது வெற்றிலை, 3வது வெண்ணெய், 4வது செந்தூரம், 5வது உளுந்தம் பருப்பு. ஹனுமனை பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்கன்னா வெற்றிலை மாலை, துளசி மாலை, வெண்ணெய் சாற்றி வழிபாடு செய்கிறது, செந்தூரத்தை பூசி, செந்தூரம் பார்த்தீங்கன்னா இந்த வெண்ணெய் சாத்தி வழிபாடு செய்கிறாங்கல்ல, அது மாதிரி இந்த செந்தூரத்தையும் ஹனுமனுக்கு சாத்தி வழிபாடு செய்கிறது வழக்கம். செந்தூரம், உளுந்தம் பருப்பு இதில் எப்படிங்க வரும்? ஹனுமனுக்கு உளுந்த வடை மாலை ரொம்ப பிடிக்குங்க. அந்த முழு உளுந்தில் செய்யப்பட்ட மாலையை அணிவித்தால் எப்பேற்பட்ட துன்பமும் நிச்சயமாக தீரும். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. உளுந்த பருப்பை தோலோட ஊற வைங்க, அதோட மிளகு சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சி அப்படியே தட்டி போட்டு எண்ணெயில் போட்டு எடுத்து அதை மாலை மாதிரி கோர்த்து ஹனுமனுக்கு மாலையாக போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த ஹனுமன் ஜெயந்திக்குள்ளே முதல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், சொந்த வீடு யோகம் உண்டாகும். உங்கள் குழந்தைங்க வாழ்க்கை செல்வ செழிப்போடு இருக்கும். என்னால் மாலை கட்டி கோயிலுக்கு கொண்டுட்டு போகிற அளவுக்கு நிறைய செய்ய தெரியாது அப்படிங்கிறவங்க ஒரு 10 பருப்பு எடுத்து மிக்சியில் போட்டு சுற்றி அதில் 2 மிளகு, கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக பச்சை கற்பூரம், ஒரு சிட்டிகை அளவு பச்சை கற்பூரம், உப்பு சேர்த்து தட்டி ஒரு 3-4 வடை சுட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஹனுமனுக்கு அல்லது பெருமாள் ஃபோட்டோ முன்னாடி வச்சு வழிபாடு செய்யுங்க. அது மாதிரி வெண்ணெய் ஒரு சிறிய கிண்ணத்தில் வச்சு அந்த வெண்ணெயோட 2 கல்கண்டு போட்டு வச்சு வழிபாடு செஞ்சுட்டு அதை குழந்தைகளுக்கு, யாராவது உங்களுக்கு தெரிந்த குழந்தைகளுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டு குழந்தைகள் செல்வச் செழிப்போடு வாழுவாங்க. வெற்றிலை மாலை, அதை மாதிரி துளசி மாலை, செந்தூரத்தை தானம் செய்வதும் ரொம்ப சிறப்பு. இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப உங்களுக்கு கஷ்டமெல்லாம் கிடையாது. எளிதாக கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு செய்யக்கூடிய மிக மிக எளிமையான சூட்சமம் தான். அந்த மாதிரி நாளை தினத்தில் துளசி தீர்த்தம் கண்டிப்பாக வைக்கணும். பானகம் ரொம்ப முக்கியம், பானகமும் கண்டிப்பாக வைக்கணும். இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. இப்போ நான் சொன்ன பொருட்களை ஹனுமன் கோவிலுக்கு வாங்கி கொடுப்பதுமே கூட பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரும். இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. ஹர ஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர்.